ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், மகாநதி சீரியல் நெக்ஸ்ட் எபிசோடில் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க. இங்கே நம்ம குமரன் இருந்துட்டு விஜய்க்கு தோணியாக விஜய் கூடவே இருக்காங்க. ரெண்டு பேரும் பேசிக்கிட்டு இருக்காங்க. குமரன் இருந்துட்டு விஜய் கிட்ட உங்களோட லவ் ஸ்டோரியை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள் ப்ரோ அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. இங்கே விஜயுமே நம்ம காவேரி மேலே எவ்வளோ லவ் வச்சுருக்காங்க மொத்தமே சொல்கிறாங்க. இங்கே நிவின் இருந்துட்டு பயங்கர டென்ஷன் ஆகுறாங்க. ரொம்பவே கடுப்பாகுது அவருக்கு. நம்ம விஜய் இருந்துட்டு சொல்லிக்கிட்டே இருக்காங்க, காவேரி எனக்காக பிறந்தவ, அவளை நான் யாருக்காகவும் விட்டு கொடுக்க மாட்டேன், என்னோட உயிரே அவள் தான், என் உலகம் எல்லாமே அவள் மட்டும்தான் சொல்வேன் நான். அவள் வந்ததுக்கப்புறம் எங்கள் வீடே கலகலன்னு ஆயிடுச்சு, எல்லாருமே சந்தோஷமாக பார்த்துக்கிட்டாவ, அவளை பெருமையாக பேசுகிறதுக்கு வார்த்தையே கிடையாதுன்ற அளவுக்கு நம்ம விஜய் காவேரி பற்றியே சொல்லிக்கிட்டு இருக்காங்க. எங்கள் நிவினுக்கு பயங்கர டென்ஷன் ஆகுது. டென்ஷனுன்றத விட ஒரு மாதிரி கில்ட்டியாக ஃபீல் பண்ணுறாங்க. இன்னொரு சைடு நம்ம காவேரியுமே கங்கா கிட்ட விஜய் எப்படியெல்லாம் லவ் பண்ணோம், எந்த காரணத்துக்காக லவ் பண்ணோம் அப்படின்றத எல்லாத்தையும் சொல்கிறாங்க. ஆனால் நர்மதாக்காக தான் விஜயை கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்றத தவிர மிச்சம் எல்லாத்தையுமே சொல்கிறாங்க என்ன நடந்தது அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் நம்ம குமரன் இருந்துட்டு விஜய் நீங்கள் கொஞ்ச நேரம் படுத்து ரெஸ்ட் எடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லைங்க நான் பார்த்துக்கிறேன், நீங்கள் கிளம்புங்க, வீட்டில் எல்லாருமே தனியாக இருப்பாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம குமரனும் நிவினும் கிளம்பிடுறாங்க. குமரன் இருந்துட்டு கங்காவை கூட்டிட்டு காவேரி கிட்ட போறாங்க. கங்கா இருந்துட்டு என்ன விஷயம் சொல்லுங்க அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிட்டே வராங்க. குமரன் இருந்துட்டு காவேரி கிட்ட போனதும் நான் சொல்கிறேம்மா அப்படின்னு சொல்லிட்டு காவேரி கிட்ட போனதுமே எல்லா உண்மையுமே சொல்கிறாங்க. விஜய் மனசில் காவேரி தான் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு எல்லாமே தெரியும், நான் நைட்டு ஹாஸ்பிட்டல் போயிட்டு தான் வந்தேன் அப்படின்னு சொல்லி நம்ம குமரன் நம்ம விஜய் மனசில் காவேரி தான் இருக்காங்க, காவேரி விட்டு வாழ முடியாதுன்ற அளவுக்கு நீ அவரோட மனசில் இருக்கிற காவேரி அப்படின்னு சொல்லிட்டு காவேரி கிட்ட சொல்கிறாங்க. காவேரி பயங்கர சந்தோஷப்படுறாங்க. இதோட இந்த ப்ரோமோ முடியுது. இதுக்கப்புறம் என்ன நடக்கும் அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ். வீடியோ பிடிச்சிருந்தா